ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கக்கூடிய பொட்டுக்கடலை, பால், அதுக்கப்புறம் வெல்லம் இதை மட்டுமே வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கிறப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் சிம்பிளாக செஞ்சிடலாம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு ஸ்மூத்தியாக அரைச்சாச்சு. இப்போ இது கூடவே இன்னும் அரை கப் அளவுக்கு நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் இன்னொரு தடவை நல்லா ஸ்மூத்தியாக அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது ஸ்வீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்வீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பொட்டுக்கடலை பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 2லிருந்து 3 நிமிஷத்துக்கு நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இதில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மையெல்லாம் போய் நல்லா சுருண்டு வரும். அந்தளவுக்கு நம்ம இதை கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு சுருண்டு வந்திருக்கு. இப்போ இதில் நான் 1.5 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் நாட்டு சக்கரை கூட இதே அளவில் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு இதை நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஹீட்லேயே வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி இந்த பொட்டுக்கடலை பேஸ்ட்டோடு சேர்ந்து ஒன்றா கலந்து வரும். அந்தளவுக்கு நம்ம இதை கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஒரு 3 to 4 மினிட்ஸ் தான் ஆகும். அது வரைக்கும் நம்ம இதை கைவிடாமல் இப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது சீக்கிரமாக மெல்ட் ஆகி வந்துடும். 4 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், வெல்லமும் பொட்டுக்கடலையும் நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இப்போ நம்ம 1லிருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் போல் இதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த ஸ்வீட் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கலந்து விட்டாச்சு. நம்மளுடைய ஸ்வீட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த ஸ்வீட்டை ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு அதில் இந்த ஸ்வீட்டை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பொட்டுக்கடலை ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதை நீங்கள் அப்படியேவும் சாப்பிடலாம். அப்படி இல்லை ஒரு 1/2 hour இதை நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அப்படியும் கூட சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.